Hi dear, welcome back to my channel. கொஞ்சம் உருளைக்கிழங்கு வச்சு வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். காரம், ஸ்பைசி அண்ட் ஸ்வீட் அது மட்டும் இல்லாம அந்த உருளைக்கிழங்கோட ஃப்ளேவர் எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். 1/2 kg உருளைக்கிழங்கு வச்சு 3 பேர் சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் சூப்பரா பண்ணிடலாம். இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாய் சமையல். நான் 1/2 kg உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாக பார்த்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இது மேலே உள்ள ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ண உடனே நம்ம நார்மல் வாட்டரில் போட்டு வச்சுக்கலாம். தண்ணியில் போட்டு வச்சோன்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதுக்காக நம்ம கட் பண்ணும்போது ஐஸ் வாட்டர் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நான் இதை கட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இப்போ நான் ஐஸ் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது ஐஸ் வாட்டரில் மாற்றிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமும் நம்ம ஐஸ் வாட்டர்லேயே போட்டு வச்சிடலாம் 10 நிமிஷத்துக்கு. பீசஸ் உங்களுக்கு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பீசஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 1/2 kg உருளைக்கிழங்குல 3 பேர் சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் கிடைக்கும். ஆனால் குட்டி பசங்களுக்கு பண்ணி கொடுங்க. அவங்க மட்டுமே சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா நம்ம பிளேட்டில் எதுவுமே இருக்காது. நம்ம பண்ணி கொடுக்க எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக எப்பயுமே ஒரே மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மட்டும் பண்ணி கொடுக்காம இந்த மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போது நான் கட் பண்ண எல்லாத்தையுமே ஐஸ் வாட்டரில் தான் போட்டு வச்சுருக்கேன். 10 நிமிஷத்துக்கு இப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு துணியில் நம்ம இதை நல்லா ஃபேன் கீழே போட்டு காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா காயட்டும். நல்லா காய விட்டுடுங்க. இதில் அதிகமாக 1/2 kg உருளைக்கிழங்கு 20 ரூபா தான். 20 rupeesல நம்ம உருளைக்கிழங்கு வாங்கி நம்ம வீட்டில் பண்ணி கொடுத்தோன்னா 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு ஸ்நாக்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம வீட்லேயே பண்ணி கொடுத்துடலாம் பசங்களுக்கு. இப்போது ஒரு சின்னதாக ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 3 ஸ்பூன் அளவு அரிசி மாவு நான் எடுத்துக்கிறேன். 3 ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் திக்காக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்றி தண்ணி மாதிரி ஆகிடாமல் கொஞ்சம் திக்கான பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1/2 kg உருளைக்கிழங்குல பாதி மட்டும் நம்ம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் பண்ணலாம். மிச்ச பாதி நல்லா காயட்டும். அதை ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரையாக காயட்டும். இப்போ நல்லா திக்காக பேஸ்ட் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் அகலமாக ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்குல பாதியை இதில் எடுத்துகிட்டு இது கூட வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருந்தால் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க 1 ஸ்பூன் அளவு. அப்படி இல்லைனா சில்லி பவுடர் இருந்தாலும் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரே 1 ஸ்பூன் மட்டும். கூட கொஞ்சமாக சால்ட்டு. இது கூட பெப்பர் தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா எல்லா உருளைக்கிழங்கு கட் பண்ண பீஸ் மேலே படுற மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா வீட்டில் ப்ரெட்டோட க்ரம்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரஸ்க்கு வீட்டில் இருந்தால் ரஸ்க்கை லைட்டாக மிக்சியில் போட்டு உடச்சி போட்டு இந்த மாதிரி கொரப்பாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெட் க்ரம்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு ரஸ்க்கை இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ண அந்த உருளைக்கிழங்கை நம்ம அரிசி மாவு மிக்ஸ் பண்ணியிருந்ததுல லைட்டாக டிப் பண்ணிவிட்டு இப்போ ரஸ்க்கு தூளில் பிரட்டி எடுத்து வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி பண்ணும்போது அரிசி மாவில் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ரொம்ப நல்லாவே வந்து மொறுமொறுப்பாக இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்காக இப்போது இந்த மாதிரி ப்ரெட்டு க்ரம்ஸ் இல்லைன்னா ரஸ்க் பவுடரில் எதுக்காக பரட்டி எடுக்கிறோன்னா ஸ்வீட்னஸ் கிடைக்கும். அது கூட சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்ல கிரிப்ஸியும் கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் ஸ்வீட்னஸ் அண்டு காரம் எல்லாமே சேர்த்து உருளைக்கிழங்கு ஃப்ளேவரோடு சாப்பிட அட்டகாசமான செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து நல்லா எண்ணெய் சூடாக இருக்கும்போது போட்டுக்கோங்க. எப்பயுமே ஒரே மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடாம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க தட்டில் ஒன்று நமக்கு செஞ்ச நமக்கே இருக்காது, எல்லாத்தையுமே சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட சார்ஸ் தொட்டு சாப்பிடும்போதும் இன்னொரு சொல்லவே வேணாம், வேறு லெவல் டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம உருளைக்கிழங்கோட ஃப்ளேவர், அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்வீட்னஸ், ப்ரெட் க்ரம்ஸோட ஸ்வீட்னஸ் ப்ளஸ் அது கூட இந்த ஸ்பைசினஸ் எல்லாம் சேர்த்து சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்ப கம்மி டைமே ஆகும். நம்ம இந்த ஸ்நாக்ஸ்க்கு யூஸ் பண்ண பொருளும் ரொம்ப கம்மி, வீட்டில் இருக்கிற பொருள் மட்டுமே வச்சு நம்ம பண்ணிட்டோம். இன்றைக்கி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டெய்லி கேட்டு அடம் பிடிப்பாங்க. ஸோ இப்போ நம்மளோட சூப்பரான ரொம்ப சுவையான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. காமிக்கிறேன் உங்கள்கிட்ட எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. இப்போ வந்து மீதி இருக்கிற உருளைக்கிழங்கு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எந்த ஒரு காரமும் இல்லாமல் சும்மா அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி. வெறும் 1/2 kg உருளைக்கிழங்கு 20 rupees தான். அதில் வந்து 3 பேர் சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் கிடைக்குது. சூப்பர் 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 டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரமாக என்னோடய வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். எப்பயும் போல் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் நம்ம போடுவோம். நீங்களும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எப்பயும் போல் வீடியோ என்ஜாய் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.